அனைவருக்கும் வணக்கம். கோவை மாநகரில் பீலிமேடு அருகே உள்ள அடர்ந்த ஒரு பகுதியில் கோவையில் படித்து வரும் கல்லூரி மாணவி 3 அரக்கர்களால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு முன்பாக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலேயே ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்தது. அதையடுத்து தற்போது கோவையிலும் ஒரு கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது கோவை விமான நிலையம் அருகே காரில் ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த மதுரையைச் சேர்ந்த கல்லூரி மாணவியை 3 பேர் கடத்திச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த காமன்களை பிடிப்பதற்காக காவல்துறையினர் தனி படையை அமைத்து தேடி வந்தனர். மதுரையைச் சேர்ந்த 19 வயது மாணவி ஒருவர் கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார். அவர் தனியார் தங்கும் விடுதியில் தங்கியிருந்து கல்லூரிக்கு சென்று வந்துள்ளார். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் தனது ஆண் நண்பருடன் காரில் வெளியே சென்றுள்ளார். அவர் எங்கு சென்றார் என்றால், கோவை விமான நிலையம் பின்புறம் உள்ள பிருந்தாவன் நகர் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு 11 மணி அளவில் காரை நிறுத்திவிட்டு காருக்குள்ளேயே பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக மது போதையில் வந்த 3 பேர் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் கார் நின்றிருப்பதை கண்டு அருகே சென்றனர். அன்ற காருக்குள் அந்த கல்லூரி மாணவியும் ஒரு ஆணும் பேசிக் கொண்டிருப்பதை அவர்கள் பார்த்து வெளியே வருமாறு மிரட்டியுள்ளனர். ஆனால் அவர்கள் இருவரும் வெளியே வரவில்லை. இதனால் அன்று 3 பேரும் மதுபோதையில் இருந்தவர்கள் கார் கண்ணாடியை உடைத்து இந்த ஆண் நண்பரை அடிவாளால் தாக்கியுள்ளனர். இதனால் அந்த ஆண் நண்பர் மயக்கமடைந்து கீழே விழுந்துள்ளார். அதன் பிறகு மாணவியை கத்தி முனில் கடத்தி சென்று ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்திற்கு தூக்கிச் சென்று பின்னர் 3 பேரும், அதாவது அந்த அரக்கன்கள், 3 கொடூரர்கள், 3 மனித மிருகங்கள் அந்த கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தனர். இதனால் அந்த மாணவியை மயக்கமடைந்த நிலையில் சென்று விட்டார். பிறகு அங்கிருந்து அந்த 3 கொடூரர்களும் தப்பிச் சென்று விட்டனர். இந்த நிலையில் இது எப்படி வெளியே வந்தது என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தந்துள்ளது. அதாவது வெட்டுப்பட்டு கடந்த அந்த ஆண் நண்பர் 11 மணிக்கு மேல்தான் அவருக்கான ஒரு உணர்வானது திரும்பி வந்த பிறகு 11:20 மணிக்கு காவல்துறைக்கு அவர்கள் அங்கிருந்து தகவல் சொல்லியுள்ளனர். அதன் பிறகு காவல்துறை 7 தனிப்படைகளை அமைத்து அவள் தேடுவதற்காக இந்த பகுதிக்கு வந்த பொழுது அந்த மாணவியை எங்கே இருக்கிறார் என்று கூட அவர்களால் சரியான முறையில் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனையடுத்து அவர்கள் அங்கு இருட்டுப் பகுதியாக இருப்பதாலும் காட்டு புதர் போல இருப்பதாலும் மாணவியை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் சுமார் 5 மணி நேரம் அவர்கள் தேடியுள்ளனர். அந்த மாணவியை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. 5 மணி நேரம் கழித்து அந்த மாணவியை எழுந்து வந்த பின்புதான் இவர்களுக்கு அந்த இடமே தெரிந்துள்ளது. அந்த இடம் ஒரு சுவர் போன்ற பகுதி இருந்ததாகவும் அங்கு புதர்கள் அதிகம் இருந்ததாகவும் அந்த இருட்டில் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்த குற்றவாளிகளை குறித்து ஆய்வு செய்வதற்காக அங்கு சென்ற போலீசார் அந்த இடத்தில் அவர்கள் விட்டுச் சென்ற 2 சக்கர வாகனத்தில் உதவி கொண்டு அது எந்த பகுதி வாகனம் என்று கண்டுபிடித்துள்ளனர். அங்கு சிசிடிவி கருவி கேமராக்கள் அந்த பகுதி எதுவும் இல்லை. ஆனால் வறுமலையில் இருக்கின்ற 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி கருவிகளை ஆய்வு செய்ததில் அன்ற 3 பேரையும் அடையாளம் கண்டுள்ளனர். அங்கு பலரிடம் விசாரித்த வகையில் ஒரு துடியூர் அருகே வெள்ளக்கிணறு பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. அதன் பிறகு காவல்துறையினர் அவர்கள் பதுங்கியிருந்த துடியூர் வெள்ளக்கிணறு பகுதிக்கு சென்று அவரை தேடல் முயற்சியில் ஈடுபட்ட பொழுது அன்ற 3 பேரும் தப்பித்து ஓடுவதற்காக அங்குள்ள காவலரை அரிவாளால் வெட்டியுள்ளனர். அப்படி அவர் தப்பி ஓடுகின்ற பொழுது காவல்துறையினர் துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டதில்
2 குற்றவாளிகளுக்கு 2 காலிலும், ஒரு குற்றவாளிக்கு ஒரு காலிலும் காயம் ஏற்பட்டு கீழே விழுந்துள்ளனர். அப்படி தப்ப முயன்ற குற்றவாளிகள் யார் என்று குணா தவசி, சதீஷ் கருப்பசாமி மற்றும் கார்த்திக் காளீஸ்வரன் ஆகிய 3 பேர் என்று அவர் கண்டுபிடித்துள்ளனர். இரண்டாவது, இவர் அனைவரும் ஏற்கனவே குற்றவாளிகள். ஜாமீனில் வந்து 30 நாட்கள் தான் ஆகிறது என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. ஏற்கனவே ஒரு குற்றவாளிகள் இருப்பவர்கள் எப்படி இவ்வளவு சுதந்திரமாக நடமாட முடிகிறது என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. தற்போது 3 பேர் மீதும் குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2 மீது கொலை குற்ற வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையானது தெரிவித்துள்ளது. இந்த செய்தியை தெரிந்ததை அடுத்து கோவை பாஜக சார்பில் வானதி சீனிவாசன் தலைமையில் அன்ற நள்ளிரவிலேயே தீப்பந்தம் ஏந்தி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை பாஜக சார்பில் நடத்தப்பட்டது. தமிழக மாணவிக்கு நீதி வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு எதிராகவும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். தமிழகம் முழுவதும் பாஜக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் காலையில் வந்த செய்தியின்படி அந்த 3 குற்றவாளிகளும் சுட்டு பிடிக்கப்பட்டதாக காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது.